குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. ஈகோ. என் பெயர் ராஜாளி கழுகு. என் கதையை உங்களுக்கு கூற வந்தேன். நான் மிகுந்த உயரம் பறப்பேன். மேகங்களை தாண்டியும் பறப்பேன். பறவை இனங்களில் பலம் பொருந்தியவன் நான். என் கழுகு பார்வைக்கு எந்த இரையும் தப்புவதில்லை. நான் 80 ஆண்டுகள் வரையில் உயிர் வாழ்வேன். இப்பொழுது எனக்கு வயது 40. மத்திய வயதை அடைந்துள்ளேன். என் குறி தப்புவதில்லை. பறவைகளின் அரசன் நான். ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றேன். நான் வயதை ஒப்புக்கொள்ளலாம். என் உடல்நிலையை காரணம் காட்டி பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சிறு பூச்சிகளை உண்டு வாழலாம். என் இறகுகள் கனம் பொருந்தியவையாக மாறிவிட்டன. வயது என்னை தள்ளாட வைக்கிறது. என் நகக்கணுக்கள் வளைந்து விட்டன. என் மூக்கின் கூர்மையும் வளைந்து விட்டது. என் உடல் ஒரு பாரமாகிவிட்டது. மரணத்திற்காக காத்திருக்கும் வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை. இறகுகள் அனைத்தையும் கொய்து எறிந்து விடுகிறேன். என் நகங்களை அலகுகளால் பீத்து எடுத்து விடுகிறேன். கடுமையான வலி. வளைந்த மூக்கை பாறைகளில் அடித்து அடித்து உடைத்துக் கொள்கிறேன். கடும் வலி நிறைந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கின்றேன். வலியும் வேதனையும் தனிமையும் மிகுந்த நாட்கள். சில வாரங்களிலேயே எனக்கு புதிய இறகுகள் முளைக்கின்றன. புதிய நகம் வளர்கின்றது. என்னுடைய மூக்கு புதிதாக வளர்கிறது. பறவைகளின் அரசன் நான். வாழத் தயாராகிவிட்டேன். மரணம் வரையில் வாழ்ந்து காட்டுவேன். இது என்னுடைய புதிய அவதாரம். இரண்டாம் பிறப்பு. இந்த கழுகின் கதையை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வையுங்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான தருணத்தையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். உங்கள் உழைப்பினால், மனதிடத்தால் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டெழுந்து வெற்றி பெற முடியும். ஒரு கழுகினால் முடிந்தது உங்களால் முடியாதா என்ன?